ஆடி அமாவாசையை ஒட்டி குற்றால அருவிக்கரையில் பக்தர்கள் தற்பொழுது குவிந்து வருகின்றனர். மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து புனித நீராடியும் சிறப்பு வழிபாட்டில் பக்தர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கணேஷ்குமார். வணக்கம் கணேஷ்குமார், இது குறித்தான விவரங்கள். வணக்கம் பிரபாவதி. தமிழகத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு நினைவு கூறுகின்ற வகையில் தர்ப்பணம் செய்யும் நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு ஆண்டும் தை அமாவாசை என்றும், புரட்டாசி மகாலய அமாவாசை என்றும், ஆடி அமாவாசை என்றும் என வருடத்திற்கு 3 முறை சிறப்பாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. இதேபோன்று இன்று ஆடி அமாவாசையை முன்னிட்டு தென்காசி மாவட்டத்தின் புனித நீர்ஸ்தலமான குற்றால அருவிக்கரைகளுக்கு அதிகாலை முதலே பொதுமக்கள் கூட்டமாக வருகை தர துவங்கினர். பலாயிரக்கணக்கான மக்கள் ஒரே இடத்தில் குவிந்ததால் அங்கு பலத்த நெருக்கடி ஏற்பட்டது. மேலும் அருவிக்கரை முழுவதும் 200க்கும் மேற்பட்ட புரோகிதர்கள் அமர்ந்திருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்காக வந்திருந்தவர்களுக்கு எள் தண்ணீர், கையில் தர்ப்பை புல்லை அணிவித்து மூல மந்திரங்களை மோதி தர்ப்பணம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இதேபோன்று எள் தண்ணீரை இறைக்கும் பொதுமக்கள் குற்றால அருவிக்கரைக்கு சென்று பாய்ந்தோடும் நீரில் கரைத்து அங்கு புனித நீராடி வருகின்றனர். மேலும் புனித நீராடிய பொதுமக்கள் அனைவரும் அருவிக்கரை அருகே உள்ள திருக்குற்றாலநாதர் சுவாமி திருக்கோவிலுக்கு சென்று முன்னோர்களை நினைவு கூறுகின்ற வகையில் சிறப்பு வழிபாடுகளையும் நடத்தி வருகின்றனர். குற்றாலத்தில் வரலாறு காணாத வகையில் பொதுமக்களின் கூட்டம் அலைமோதி வரக்கூடிய நிலையிலும் அங்கு போதிய அளவு போலீஸ் பாதுகாப்பு இல்லாதால் பொதுமக்கள் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு முண்டியடித்தே செல்லக்கூடிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதே போன்று தென்காசி மாவட்டத்திற்கு உட்பட்டுள்ள நீர்நிலைகளான குண்டாறு, ஹரிகரன் நதி, அனுமன் நதி, சிற்றாறு உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் நீர்நிலை பகுதிகளிலும் பொதுமக்கள் திரண்டு வந்து முன்னோர்களை நினைவு கூறுகின்ற வகையில் தர்ப்பணம் செய்து வருகின்றனர். இதேபோன்று தென்காசி மாவட்டத்திற்கு உட்பட்ட புகழ்பெற்ற கரிவளம்பந்தநல்லூர் பால்வண்ணநாத சுவாமி திருக்கோவில் நிக்ஷேப நதி கரையிலும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி கணேஷ்குமார்.